So it's gone, now we both moved on. Oh, that's la la life, that's la la life. Baby, let it be, enjoy the memory. Oh, that's la la life, that's la la life. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தமாரி வந்து ஃபோட்டோ வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அதேமாரி வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தா எந்த இடத்துல வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ 16.19 அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டு அந்த இமேஜஸ் மாதிரி டச் பண்ணி பார்த்தா 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்காங்க. ட்ராக் பண்ணி விட்டுக்கிட்டு டிக் கொடுத்துக்காங்க. மறுபடியும் வந்து அந்த ஒயிட் லேயர் மேலே கிளிக் பண்ணி ஸோ இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இமேஜஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய இமேஜஸை கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கார்னரில் வச்சிடுறேன். ஸோ இந்த கார்னரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது லெஃப்ட் சைடில் வந்து 3 டாட் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் போடுறது. ஸோ அந்த இமேஜஸ் வந்து ஒரு டைம் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. டூப்ளிகேட் போட்டோம்னா டூப்ளிகேட் போட்ட இமேஜஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஆல்ஃபாஸ்ன்னு அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து வந்து கொஞ்சம் இந்த இமேஜஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி வச்சுப்போம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நம்ம வீடியோ ஏற்ற மாதிரி 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஸோ சேம் அதேமாதிரி டூப்ளிகேட் போட இமேஜஸும் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் லேயருக்கு போயிட்டு மீடியாவுக்கு போங்க. ஸோ மீடியாவுக்கு போயிட்டு வந்து இந்த சவுண்டு ஹெட்செட்டுன்றதை பார்த்திங்கன்னா அதை நம்ம இன்புட் பண்ணுவோம். சிம்பிள் அதையும் 30 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்காங்க. அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுப்போம். நம்ம இந்த கார்னரில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுப்போம், பிளிங்கர் கொடுப்போம். அதேமாரி இமேஜஸ்க்கும் வந்து டபுள் இமேஜஸ்க்கும் வந்து சேம் அனிமேஷனை கொடுத்துப்போம். நம்ம கொடுத்துக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்து மறுபடியும் லேயருக்கு போயிட்டு அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து டெம்ப்ளேட்டை வந்து இன்புட் பண்ணுவோம். டெம்ப்ளேட் இன்புட் பண்ணிட்டு அந்த ஆர்ட் சிம்பிள்ஸ் வந்து ஸ்க்ராப்பிங் பண்ணிடுவோம். நம்ம ஸ்க்ராப்பிங் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது அந்த ஹெட்செட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டுப்போம். ஸோ அந்த இதில் வச்சு ட்ராக் பண்ணி விட்டுட்டு அடுத்துள்ளது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு டிக் கொடுத்துட்டுக்கோன்னா இந்த வீடியோ லேயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயர் ஸ்கேல் ஸ்க்ரோல் பண்ணால் பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போங்க. இந்த மாதிரி தான் வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அந்த ஃப்ளவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் லிங்க் கொண்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிட்டு அதுவும் வந்து 30 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இருப்போம். ட்ராக் பண்ணிட்டு டிக் பண்ணிவிட்டு ஒன் டைம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஒன் டைம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோ இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து தான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எப்படி அனிமேஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ கைமாஸ்டர் ஓப்பன் 16:19 ஓப்பன் வச்சுட்டு நீ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்த ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 5 மெத்தடில் வந்து பிரிண்ட் இருக்கும். அதில் வந்து எதனா ஒரு மெத்தடில் வந்து நீ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துக்கணும் வந்தீங்கன்னா அனிமேஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்க்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அந்த 5 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒரு ஸ்டெப்பை வந்து ஆட் பண்ணி வச்சுப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் நம்ம கொடுப்போம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்துள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுங்க. அடுத்த சாங்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். சாங்ஸ்க்கு வந்து ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆடியோஸ்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த சாங்ஸ் வச்சு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுங்களோ அந்த சாங்ஸ் வச்சு வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதேமாரி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கமே பார்க்கலாம் ஒரு லைக் பண்ணி போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.